நாளை என்ற சொல்லே நரசிம்மர்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம என்ன வேண்டுனாலும் இன்றைக்கே அது நடந்துருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நரசிம்மர்கிட்ட வேண்டுனா இன்றைக்கி பூவாலேயே அலங்காரம் பண்ணியாச்சு. எல்லா வித பூவுகளும் வாங்கியாச்சு நரசிம்மருக்கு. சூப்பராக இருந்துச்சு பூஜை. ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பூன்னு, எவ்வளோ அஷ்டோத்திரம், நாமாவளி, இது போக மாதுளம்பழத்தில் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் எப்போவுமே நரசிம்ம ஜெயந்தி அன்றைக்கி மாதுளம்பழத்தில் அர்ச்சனை பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப விசேஷம் மாதுளம்பழம். நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி பண்ணீங்களா? பாருங்கள் எவ்வளோ பூன்னு, பூவாலேயே அர்ச்சனை பண்ணியாச்சு. எவ்வளோ பூ, எல்லா வித பூவும் இதில் போட்டாச்சு. மாதுளம்பழ அர்ச்சனை எல்லோரும் சேர்ந்து எல்லாம் பண்ணது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு நெய்வேத்தியமாக பானகம், நீர்மோர், வடைப்பருப்புன்னு சொல்லுவோம், இதெல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு ஃபுல் டே விரதம் இருந்து நைட்டு சாயந்தரம் தான் இதெல்லாம் செஞ்சோம். குளிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாருங்கள் கற்பூரம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும். பாருங்கள் எங்கள் குட்டிக்கு எப்படி கற்பூரம் எடுத்துக்கிறான்னு. எடுத்துக்கோங்க நீங்களும். எல்லாமே எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். பாய்.